நமக்கு தான் எதிரிய தொல்லை அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா நம்ம வண்டிக்கும் ஒரு எதிரி வந்து ரொம்ப படுத்திக்கிட்டு இருக்கான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த எலி பயவுள்ள தான். அவனை ஒழிக்கிறதுக்கு நம்மளும் பட்டுக்கிட்டு இருக்கோம். சில பேர் வந்து நம்மகிட்ட கேட்கவே செய்கிறாங்க, என் வண்டிக்குள்ளே எலி ஏறிடுச்சு, எலி வந்த மாதிரி இருக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னு. ஏர் வெண்டிலேஷனை அடைக்கிற மணிக்கு நெட்டு போட்டு தர்றாங்க. அப்போ அந்த தவறுலாம் செய்யாதீங்க. அது ஏன் அப்படின்னா கம்பெனிலே வந்து காற்று நல்லா உள்ளே வரணுங்கிறதுக்காகத்தான் அவங்க வந்து ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. அப்போ நம்ம அதையே அடைக்கணும்னு நினச்சோம்னா உங்கள் வண்டி ஹீட் ஆகி சம்டைம்ஸ் வந்து தீ பிடிக்கிறது கூட சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறோம்னா நம்மகிட்ட வந்து ஸ்ப்ரே டைப்லேயே நம்ம வந்து எலி மருந்து வந்து வச்சுருக்கோம். இந்த ஸ்ப்ரே டைப் வாங்கினீங்கன்னா 2 தடவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது போக இது வந்து சும்மா டெம்பரவரி தான். பெர்மனெண்ட்டாக எனக்கு இந்த சொல்யூஷன் மாரி எனக்கு சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக்கில் ஒரு ப்ராடக்ட் வந்து வச்சுருக்கோம். அது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி லைன்லேயே நம்ம வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். இதுவும் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம ஒரு 90% நல்ல ரிசல்ட் இருக்குது. நம்ம மாட்டியிருக்கோம், செக் பண்ணியிருக்கோம், நல்ல ரிசல்ட் இருக்குது.